நில்லாத பிரபஞ்ச வாழ்வில் உழலார் உளம் நிறைந்த நித்தியானந்தமே நிட்டையில் மனோலயம் கண்டபொழுது உச்சி மேல் நிற்கும் நித்தியானந்தமே பொல்லாத மனம் அருள் பொல்லாத மனமருள் துன்பினை எருக்கு சிவபோத நித்தியானந்தமே புகழறிய பதிஞானகதி நாடுனர்க்கு அருள் புரக்கும் நித்தியானந்தமே பல்லாயிரங்கோடி அண்டங்கள் எங்கனும் பரவு நித்தியானந்தமே பத்தன் எனது எண்ணக் குறிப்பினை அறிந்து இனி பருவரல்கள் உள்ள நெறியில் செல்லாது செய்து உனக்கு ஆளாக ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளரு தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பாமன் சாமியின் கருணையினாலே இன்றைய தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 7வது திருச்செய்யுள் ஆன்மாவின் யாத்திரை தத்துவமசி பயிற்சி பாதை பதி என்கிற 20 பாடல்களிலே 7வது பாடல் வருகிறது. மொத்தம் 100 பாடல். அதில் 20 பாடலில் பதி என்ற வரும். இதில் அந்த உள்ள இருக்க பதி என்கிற அந்த ஆன்மாவை குகனை நித்திய ஆனந்தமே அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நித்திய ஆனந்தமே நித்திய ஆனந்தமே நித்திய ஆனந்தமே சொல்லி வருவார். எதை சொல்கிறாரு? உள்ளே இருக்க இறைவன் ஆனந்தமாக இருக்கார், அவ்வளோதான். நித்தியமாக ஆனந்தமாக இருக்கார். இனிக்கும் முக்திக்கு தலைவனே, தெளிவு அறிவு தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதே தலத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே, நிலையற்ற உலகில் உடலாதவர் உள்ளம் நிறைந்த நித்தியானந்தமே. நிலையற்ற உலகில் உடலாதவர் உள்ளம் நிறைந்த நித்தியானந்தமே. நிட்டையில் இறையுடன் மனம் பிரம்மரந்திரத்தில் சேரும் நித்தியானந்தமே. நிட்டையில் இறையுடன் மனம்தான் போய் சேரணும். மனம் பிரம்மரந்திரத்தில் சேரும் நித்தியானந்தமே. பொல்லாத துன்பினை போக்கும் சிவஞான நித்தியானந்தமே. பொல்லாத துன்பினை போக்கும் சிவஞான நித்தியானந்தமே. பதிஞானம் வேண்டுவோர்க்கு அருளும் நித்தியானந்தமே.
அந்த பதிஞானம் கூட வேண்டினதான் கிடைக்குது. பதிஞானம் வேண்டுவோருக்கு அருளும் நித்தியானந்தமே. பல்லாயிரம் கோடி அண்டங்கள் பரவும் நித்தியானந்தமே. பல்லாயிரம் கோடி அண்டங்கள் பரவும் நித்தியானந்தமே. பக்தனை முழுக்க நித்தியானந்தம் வெளியே வருகுது, உள்ளமும் இருக்குன்னு அர்த்தம். பக்தனை அறிந்து துன்ப வழியில் செல்லாது என்னை அடிமையாக்குவாயாக. பக்தனை அறிந்து துன்ப வழியில் செல்லாது என்னை அடிமை ஆக்குவாயாக. இதான் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இந்த நித்தியானந்தம் என்கிறது ஒரு குலோப்ஜான் ஜீரா மாதிரி. ஜீராவுள்ள வெளியவும் இனிப்பு இருக்கும், உள்ளவும் இனிப்பு இருக்கும். குலோப்ஜானுக்கு உள்ளவும் இனிப்பு இருக்கும், குலோப்ஜானுக்கு வெளியும் இனிப்பு இருக்கும். இந்த நித்தியானந்தம்ங்கிறது வெளியவும் மகிழ்ச்சி இருக்கிறது, உள்ளவும் மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படிங்கிற ஆன்மாவில் உள்ளவும் மகிழ்ச்சி இருக்கிறது. அது நம்ம இன்று முதல் அந்த நிலையில் வழிபட வேண்டுமா என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.